நாங்க வந்து மயிலாடுதுறை மாவட்டம் மேக்கிரிமங்கலம் மயிலாடுதுறை பக்கம் குத்தாலம் பக்கத்துல மேக்கிரிமங்கலத்துல எங்க வீட்டுக்காரங்க ஈபில ஒர்க் பண்ணாங்க சார். எங்க சொந்த ஊர் வந்து வில்லியநல்லூர். நான் வந்து எடகுடி, எனக்கு அப்பா ஊர் எடகுடி. நாங்க வந்து வேளாங்கண்ணியில வந்து நான் வேலை பார்க்குறேன், நாகப்பட்டினத்துல வேலை பார்க்குறேன். வேளாங்கண்ணியில இருந்தோம். எங்க வீட்டுக்கார் இறந்துட்டாருன்னு 6/1/2023 அன்னைக்கு இறந்துட்டாரு. 7ஆம் தேதி அன்னைக்கு ஈவினிங் வந்து எனக்கு போன் பண்ணாங்க. போன் பண்ணதும் நானும் என் பையனும் நாங்க அங்க ஊருக்கு வந்தோம். வந்து இன்ஸ்பெக்டர் மேடத்துக்கிட்ட அமுதாராணின்னு இருந்தாங்க, ரகுராமன் இருந்தாங்க. அவங்கள்ட்ட வந்து நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணோம். கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு உடனே அவங்கள்ட்ட போன் பண்ணி சேலத்துல இருந்து சிவகாமிங்கிறவங்க சேலத்துல இருந்தாங்க. அவங்க தான் எங்க வீட்டுக்காரோட செகண்ட் ஒய்ஃப். அவங்கள வந்து இவங்க போன் பண்ணி கான்டாக்ட் பண்ணாங்க. கான்டாக்ட் பண்ணதும் நான் வந்துகிட்டு இருக்கேன் மேடம், எங்க இருக்கிற அப்படின்னு ஃபர்ஸ்ட் கேட்டாங்க. நான் சேலத்துல இருக்கோம் அப்படின்னாங்க. சேலத்துல இருந்து அடுத்த செகண்ட்ல வந்து இத வந்துகிட்டு இருக்கேன், இத வந்துட்டோம் மேடம் அப்படின்னாங்க. எப்படி நீ அங்க இருந்து இங்க வந்த அப்படின்னு கேட்டாங்க. இறந்துட்டாரமே அப்படின்னு சொல்லி எங்க வீட்டுக்கார் பேரை சொல்லி இறந்துட்டாரமேன்னு சொல்லவும், ஆமா மேடம் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சொன்னதும் எப்படி இறந்தாருங்கிறது எங்களுக்கு தெரியாதுன்னாங்க. இவங்க 6ஆம் தேதி அன்னைக்கு நைட்டே அடிச்சு அவரை தூக்கமாட்டி விட்டு எங்க வீட்டுல அவங்க இருந்த வீட்டுல வச்சு தூக்கமாட்டி விட்டுட்டு எங்க வீட்டுல வந்து தூக்கமாட்டி விட்டுட்டு இவங்க என்ன பண்ணிட்டாங்க, சேலத்துக்கு போயிட்டாங்க. எங்க ஈவில வந்து சரவணகுமார், மணிகண்டன் 2 பேரும் அவங்கதான் சார் இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லா கோஆபரேட் பண்ணது. அந்த பொம்பளைக்கு என்னோட சர்வீஸ், அவரோட சர்வீஸ் புக்ல இருந்த என் பேரெல்லாம் எடுத்துட்டு எனக்கும் என் பிள்ளைங்களுக்கு வேலைகள் எல்லாம் வரக்கூடாது, பணம்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு, கோர்ட் ஆர்டர் எல்லாத்தையும் வச்சு ரிமூவ் பண்ணிட்டு எங்களை ரொம்ப 2 வருஷமா தவிக்க விடுறாப்ல சார். இதுல ஈபில உள்ளவங்களும் அவங்களுக்கு ரொம்ப கோஆபரேட் பண்ணி எல்லாமும் செஞ்சு என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு நிறுத்தி, உமன் போலீஸ் ஸ்டேஷன்ல நிறுத்தி என்ன ப்ராசிக்யூட்டர்லாம் சொல்லி எனக்கு என்னென்ன செய்யணுமோ ரொம்ப கொடுமோலாம் முடிச்சு 2 வருஷமும் பண்ணாத அட்டகாசம் பண்ணி எங்க வீட்டுக்காரையும் கொண்டுட்டாங்க சார். என்னால ஒண்ணுமே பண்ணவே முடியல. நான் கலெக்டரை பார்த்தேன், எஸ்பியை பார்த்தேன், கவர்னரை பார்த்தேன், சிஎம் பார்த்தேன், சிஎம் பையனை பார்த்தேன். நான் தமிழ்நாட்டுல பாதி பேரை பார்த்துட்டேன். இதுக்கு மேற்பட்டு என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. இப்ப கலெக்டர் சார் வர சொல்லியிருந்தாங்க, அதுக்காக வந்தேன் சார். இது வரைக்கும் எங்களை விசாரிக்கவே இல்லை. விசாரிச்சு நானும் என் பையனும் தான் கொலை பண்ணிட்டோம்னு சொன்னாங்க. நாங்க விசாரிச்சு யாரு இதுல குற்றவாளின்னு கண்டுபிடிக்கணும் சார். இது வரைக்கும் கண்டுபிடிக்காம 2 வருஷமா வச்சிருக்கிறாங்க. யாரும் விசாரிக்கவே இல்லை சார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.